வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். விக்சித் பாரதத்தை அடைவதற்கான தொழில்நுட்ப அடித்தளம் விரைவாக தயாராகி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று காலை ஐஐடி ஹைதராபாத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகின் பிற பகுதிகளை விட சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்தை வடிவமைக்க மாணவர்கள் மற்றும் இளம் நிபுணர்களை வலியுறுத்தினார். பங்களாதேஷில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 34 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகவலை அறிந்தவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பங்களாதேஷில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யமுனா விரைவு சாலையில் இன்று அதிகாலை நடைபெற்ற 2 சாலை விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர், 19 பேர் காயமடைந்துள்ளனர். முதல் விபத்து அதிகாலை 3 மணிக்கும் தொடர்ந்து அதிகாலை 4 மணி அளவில் மற்றொரு விபத்தும் நடைபெற்றதாக மதுராவின் மூத்த காவல் கண்காணிப்பாளர் திரு ஷோலாக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் வரும் 27ஆம் தேதி ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா நடைபெற உள்ளது. அன்றைய தினம் முக்கிய நிகழ்வான தேரோட்டமும், 28ஆம் தேதி முத்துப்பல்லக்கும், 29ஆம் தேதி அன்று திருக்கல்யாண வைபவமும் நடைபெற உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இப்போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நகரில் ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட்ஸ்லாம் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.